திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே கொட்டும் மழையிலும் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைக்கிறார். ஸ்ரீதர், தீயணைப்புத் துறையினர் தற்போது எந்த பகுதிகளில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க? விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக மழை என்பது தொடர்ச்சியாக இடைவிடாது பெய்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களாகவே கனமழை பெய்து வந்த சூழலில் 3வது நாளாக இன்றும் விட்டு விட்டு கனமழை என்பது நீடித்து வருகிறது. செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 48 மணி நேரத்தில் 28 சென்டிமீட்டர் கனமழை என்பது பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்து வீடுகளிலிருந்து பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக குமரன் நகர், நியூ சன் சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அமைந்துள்ளன. இது தாழ்வான பகுதியாக இருப்பதால் இந்த இடத்தில் வரக்கூடிய மழை நீர் என்பது வெளியேற வழியின்றி அங்கேயே தேங்கி நிற்கிறது. இந்த மழை நீரை பொறுத்தவரை சுமார் 20 முதல் 30 நாட்களுக்கு மழைநீர் தேங்கி இருக்கக்கூடும் எனவும் அதன் பிறகு இந்த மழைநீர் வடியும் என இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு சில வீடுகளில் இடுப்பளவு தண்ணீரும் சில வீடுகளில் கழுத்தளவு தண்ணீரும் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் முடங்கி இருக்கிறார்கள். 2-3 நாட்களாக வீட்டில் வைத்திருந்த அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வைத்து தாங்கள் அங்கேயே தங்கி இருந்ததாகவும் இதற்கு மேல் தங்களால் வீட்டில் தங்கி இருக்க முடியாது என்பதால் அத்தியாவசிய பொருட்களும் தீர்ந்து விட்டது, மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, குடிநீரும் இல்லை என்பதால் வீட்டிலிருந்து வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அரசு அதிகாரிகளுக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். இந்த தகவலின் பேரில் செங்குன்றம் தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகுகளை கொண்டு வந்து பொதுமக்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் விட்டு விட்டு மழை பெய்து வரக்கூடிய சூழலில் கொட்டும் மழையிலும் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ரப்பர் படகுகளை பொதுமக்களின் வீடுகளுக்கு கொண்டு சென்று அங்கிருந்து அவர்களை மீட்டு மேடான பகுதிக்கு அழைத்து வருகிறார்கள். மழை கொட்டி வரக்கூடிய சூழலில் அடாத மழையிலும் விடாத மீட்பு பணி என்ற வகையில் அர்ப்பணிப்போடு இந்த தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பொதுமக்கள் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் அரசு அதிகாரிகளுக்கு அழைப்புகளை கொடுக்கிறார்கள். அந்தந்த வீடுகளுக்கு நேரடியாக தீயணைப்பு வீரர்கள் சென்று ரப்பர் படகில் அவர்களை ஏற்றிக்கொண்டு அவர்களுடைய அத்தியாவசிய பொருட்களையும் அந்த ரப்பர் படகில் ஏற்றிக்கொண்டு மேடான பகுதிக்கு அழைத்து வருகிறார்கள். அங்கிருந்து பொதுமக்கள் அவர்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கும் தற்காலிக முகாம்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். கொட்டும் மழையில் இடைவிடாது தங்களை மீட்கும் தீயணைப்பு வீரர்களுக்கு பொதுமக்கள் நன்றியை தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.